நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிற கர்த்தர். ஆமென். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் துவங்கும் போது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட சேர்ந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கேட்க வேண்டிய ஒரு விசேஷமான ஞானத்திற்காக இன்றைக்கு உங்களோடு நான் ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அப்படின்னா நம்ம எல்லாரும் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த ஞானத்தை ஆண்டவர் தரணும். இதை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். வேதத்தில் நம்ம தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தாவீது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஜனங்களை எண்ணுவதற்காக பர்மிஷனே கேட்காம அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், ஜனங்களை எண்ண ஆரம்பிப்பான். அப்பொழுது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது வேண்டாம், ஆண்டவர் நமக்கு நிறைய பெருக பண்ணி இருக்கிறார், இப்போ நீங்கள் செய்யக்கூடாது. பொதுவாக ராஜாக்கள் தன்னிடத்தில் இருக்கிற படை வீரர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, ஜனங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, இந்த கணக்கெடுக்குதல் என்கிற ஒன்று வரும்போது அதை ரொம்ப கிளியராக செய்யணும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பலி செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதை எப்பவுமே கணக்கெடுப்பது அப்படின்னு செய்யக்கூடாது. இந்த கணக்கெடுக்கிறது எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களிடத்தில் இவ்வளவு இருக்கிறாங்க, இவ்வளவு படை வீரர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு தங்களுடைய பெருமையை காண்பிக்கிறதற்காக தான் இந்த கணக்கு, இந்த லிஸ்ட்டை எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அப்போ இந்த தாவீது எத்தனை பேர் சொல்லும் போதும் கேட்காம இந்த கணக்கை எடுக்க ஆரம்பிப்பார். உடனே ஆண்டவருடைய கோபம் அவர் மேலே வரும். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், சரி நீ செஞ்ச தவறுக்காக உனக்கு 3 விதமான தண்டனையை நான் உனக்கு தரப்போகிறேன். ஒன்று 3 வருடம், இன்னொன்று 3 மாதம், இன்னொன்று 3 நாள் அப்படின்னு 3 தண்டனையை ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி வச்சு, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனா இருக்கிறதுனால இந்த தண்டனையில் ஏதாவது ஒன்றை நீ சூஸ் பண்ணிக்கோ, நீ முடிவெடு. நீ அதை சூஸ் பண்ணிட்டேன்னா நான் அந்த தண்டனையை கொடுத்ததோட எனக்கு கோபம் மாறிடும் அப்படின்னு. அப்போது நம்ம உண்மையில் நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்னா, சரி எது ரொம்ப கம்மியாக இருக்குது, எது நமக்கு சாதகமாக இருக்குது, எது பெரிய ஆபத்து இல்லை அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல முடிவு எடுக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் இந்த தாவீதனுடைய கையிலே கொடுக்கிறார். நீ ஒரு முடிவு எடு, எதை உனக்கு தரலாம், அதை நான் கூட எடுக்கலை, நீ தான் எடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் தாவீது அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முடிவு எடுக்கிறதற்கு ஆண்டவர் அவனுடைய கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்த தாவீது என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இதை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் முடிவு எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த முடிவு என்னுடையது அல்ல, இந்த முடிவு என்னுடைய குடும்பத்தினுடையது அல்ல, இந்த முடிவு யாருடையது அப்படின்னு சொன்னால், இந்த முடிவு கர்த்தருடைய முடிவு, இது ஆண்டவர் எடுக்கக்கூட முடிவு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த முடிவு எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. சில முடிவுகளை நம்ம எடுக்கும்போது பெரிய விளைவுகளை சந்திக்க மாட்டோம், ஆனால் சில முடிவுகளை எடுத்தால் பெரிய பெரிய விளைவுகளை நம்ம சந்திப்போம். அப்படின்னா ஒரு பிள்ளை 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான், +2 படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ +2 படிச்சுட்டு இருக்கிற அந்த பிள்ளைக்கு அவன் கூட படிக்கிற ஒரு பையனோட அவளுக்கு லவ் அப்படின்னா காதல் உண்டாகிறது. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னைக்குனாலும் உங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க, நீ ஒன்று பண்ணு, இந்த +2 முடித்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை சொல்கிறாரு. உடனே இந்த பிள்ளை சொல்லுது, கண்டிப்பாக நான் அந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி +2 முடித்த உடனே 2 பேருமே போய் திருமணம் பண்ணி கொள்கிறார்கள். 12ஆம் வகுப்பு முடிக்கும்போது அந்த பிள்ளையினுடைய வயது கரெக்டாக 18 வயது முடிகிறது. 18 வயதில் திருமணம், 21 வயதில் அந்த பிள்ளையினுடைய கையில் 20 வயதில் அந்த பிள்ளையினுடைய கையிலே ஒரு குழந்தை, 21ஆவது வயதில் தன்னை கல்யாணம் பண்ணின பையன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். கவனிங்க, 18 வயசில் கல்யாணம், 20 வயசில் பிள்ளை, 21 வயசில் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு. இப்போ அந்த பிள்ளைய எங்கேயுமே போக முடியல,
இன்னொரு திருமணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய பார்க்கணும், இந்த குழந்தையினுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. 21 வயதில் ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எதையுமே யோசிக்காமல் எதையுமே திங்க் பண்ணாமல் அவளுடைய வாழ்க்கையிலே தனக்கு முன்பாக இருக்கிற அன்பிற்கு அடிமையானதுனாலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் அழுகையோடு மன வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த பிள்ளை தள்ளப்பட்டார்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே இன்றைக்கி எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய முடிவிலே நான் ஜாக்கிரதையாய், நான் கவனமாய், என்னுடைய பிள்ளைகள் எடுக்கிற முடிவிலே நான் கவனமாய் இருக்கக்கூடிய கிருபையை தாரும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் முடிவெடுக்க தூண்டுவார்கள், நம்முடைய சொந்த நம்மளை முடிவெடுக்க தூண்டும். நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம், நம்முடைய கோபம், நம்முடைய இயலாமை, இது எல்லாமே ஒரு விதத்தில் என்ன பண்ணுன்னா, இந்த முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும், நீ இந்த முடிவை எடு அப்படின்னு நம்மளை தூண்டும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வெற்றி எங்கே அடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இது சரியானது, இது தவறானது, இது எடுத்தா இப்படி இருக்கும், இது எடுத்தா இன்னது நடக்கும், இது எடுத்தா இத்தனை வருஷத்தில் இந்த ப்ராப்ளம் வரும், இந்த முடிவை எடுக்க வேண்டாம், இந்த முடிவை எடுத்துடலாம் அப்படின்னு யாரெல்லாம் ஞானத்தோடு இதில் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். ஆமேன். அப்போது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்திருக்கிறவர்கள், இதில் அட்டன் பண்ணுறவங்க, ஒருவேளை உங்களுடைய முடிவுகள் தவறானதாய் போயிருக்கலாம். இதற்கு முன்பாக எடுத்த முடிவினால நீங்கள் நிறைய பேர் விளைவுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தரே நமக்கு கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, நான் கண்டிப்பாக முடிவு எடுக்கணும், ஆனால் நானும் என்னுடைய பிள்ளைகளும் எடுத்த முடிவு எங்களுக்கு ஆபத்தாய் அல்ல, எங்களுக்கு விளைவாய் அல்ல, எங்களுடைய முடிவு என்னவா இருக்கணும்னா ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னைக்கு சந்தோஷப்படுகிறேன். எதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எடுத்த ஒரு முடிவில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அன்னைக்கு அந்த முடிவு அந்த வயசில் முடிவு எடுக்கும்போது 16 வயது. அந்த வயதில் பெருசாக எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஞானமும் எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்புனால ஒரு முடிவை எடுத்தாச்சு. அந்த முடிவுக்கு பிறகு எல்லாரும் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய விளைவை சந்திக்கணும், எவ்வளோ பெரிய காரியத்தை நீ தாண்டணும், இந்த முடிவு நீ எடுத்திருக்கிற, இதில் நிற்க முடியுமா, இதை உன்னால் பண்ண முடியுமா? ஆனால் உண்மையாக இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவை அன்றைக்கு எடுத்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அப்போது நம்முடைய சில முடிவுகள் நம்மளை வெற்றி அடைய செய்யும். சில முடிவுகளில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அந்த முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஆனால் சில நேரங்களிலே நாம் எடுக்கிற முடிவு நம்மை அதல பாதாளத்திற்குள்ள தள்ளும். அதற்காக எனக்கு ஒரு ஞானம் தேவை, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் தேவை. நான் எடுக்கிற முடிவிலே நேர்த்தியாய் எடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. இது ஒரு ஜபமாக ஆண்டவரிடத்தில் கொண்டு போங்க. எல்லாரும் ஒரு ஜபமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே முடிவை எடுப்பதற்கு எங்களை வழி நடத்துகிறவர் நீர். ஆண்டவரே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எங்களுக்குள்ளே வரும்போது அவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவன், எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன், எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன். அப்பா, இப்பொழுது எங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஒரு அபிஷேகத்தை வைப்பீராக, ஒரு மகிமையை வைப்பீராக. ஆண்டவரே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு அந்த ஞானத்தை தருவீராக, ஒரு பக்குவத்தை தருவீராக. சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவரே தவறான முடிவை நாங்கள் எடுத்துவிடக்கூடாது, ஆண்டவரே எடுத்துவிடக்கூடாது. அப்படி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. முடிவெடுக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருவீராக. ஹல்லேலூயா.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக நான் நம்புகிறேன், ஆண்டவர் இதற்கு மேல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய ஞானம் அந்த முடிவோடு கூட இருப்பதாக, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முடிவாய் மாறுவதாக, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற முடிவாய் மாறுவதாக. அது உங்களுடைய முடிவாய் மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய முடிவும் அதாய் இருப்பதற்காக, அப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு தேவன் உங்களை வழிநடத்துவார் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். சத்தமாய் ஆமேன் என்று. ஆண்டவரே, இந்த வார்த்தை என் தலையின் மேல் அப்படியே இருக்கணும். நான் எடுக்கிற முடிவுகள் உம்முடைய சித்தத்திற்கானதா இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனுடைய தாவீதுனுடைய வாழ்க்கையில இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறதுனால இவன் நிறைய முடிவுகளை தானாக எடுக்கலாம். அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. நீங்கள் சவுல் என்கிற ராஜாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சொல்லிட்டு போவார். என்ன சொல்லிட்டு போவார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எதையுமே நீ மிச்சம் வைக்காத, எல்லாவற்றையும் நீ நிக்கிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் சவுல் அந்த இடத்துல அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன முடிவை மாற்றி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொழுமையானவைகளை, ரொம்ப நல்லா இருக்கிறத மட்டும் உயிரோட வைங்கப்பா, மற்றதை எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தீர்க்கதரிசி வருவார். எப்பா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிட்டியா, எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டியா? உடனே அவர் சொல்கிறார், ஆமாம், எல்லாத்தையுமே நான் முடிவு எடுத்துட்டேன், எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்போ அவர் கேட்பார், என்னுடைய காதுகளில் கேட்கிற இந்த சத்தம் எது அப்படி. உடனே இவர் சொல்லுவார், ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக நான் கொஞ்சம் கொழுமையானவைகளை என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல பேசுவார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே நலம். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாததுனால, இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்ததுனால உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படும். இந்த சவுல் ராஜாவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்க இதுல கண்டுக்கணும். என்ன அப்படின்னா, சவுல் ராஜா இன்னொன்னு, சாமுவேல் சொல்லுவாரு, நான் வருகிற மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும். குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு சாமுவேல் வரவே இல்லாததுனால இந்த சவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆடை என்ன பண்ணுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் பலி செலுத்துவேன். இவர் ஒரு முடிவு எடுப்பார். சரி, நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், பார்க்கல, நான் தானே ராஜா, என்ன தவிர வேற யார் முடிவு எடுக்க முடியும்? தன்னுடைய முடிவை எடுத்து முடிச்சு பலி செலுத்தின அடுத்த நிமிஷம் யார் வருவா தெரியுமா? சாமுவேல் வருவார். சாமுவேல் கேட்பார், என்னப்பா நீ என்ன பண்ணுன, என்ன செஞ்ச, நான் தான் வர்ற வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்ல, நீ எப்படி இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்தது தவறு என்கிறத அந்த இடத்துல சொல்லுவார். சவுலுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த எல்லா முடிவுகளும், அவன் எடுத்த முடிவு தவறாய் போனதுனால அவனுடைய ராஜ்யபாரத்தில் பெரிய தோல்வியை சந்தித்தார். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, சிமேயை தூசிக்கிறார். தூசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, ஒரு முடிவு எடுத்துருவோமா, அவன் பெரிய பராக்கிரமசாலி. தாவீதுனுடைய பக்கத்தில் நின்ற அந்த பராக்கிரமசாலி யார் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய பட்டயத்தை வைத்து அநேக வீரர்களை வெட்டி வீழ்த்தினவன். அவன் நிறைய பெரிய யுத்த வீரன். அவன் சொல்றான், இந்த முடிவை எடுத்துடலாமா? ஆனால் தாவீது என்ன சொல்லிட்டார்னா, ஒரே முடிவு, நான் அவனை பழி வாங்க மாட்டேன். சவுல் தனக்கு விரோதமாய் வருகிறார். நிறைய சூழ்நிலையிலே தன்னை அவர் வேதனைப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் தாவீது எடுத்த ஒரு முடிவு, நான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒருத்தருடைய தலை மேலே நான் அவருடைய மேலே என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன். அப்போ தாவீது எடுத்த முடிவு அவனை ராஜ்ய பாரத்திலே நிலைநிற்க பண்ணினது. ஆனால் சவுல் எடுத்த முடிவு அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு எடுக்க வைத்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். நீங்கள் முடிவுகளை எடுக்கும்போது அந்த முடிவு இன்னைக்கு சாதகமாக இருக்கலாம், இன்னைக்கு ஆறுதலாக இருக்கலாம், இன்னைக்கு நிறைய பேரை ப்ளீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இன்னைக்கு அதை எடுத்தால் நீங்கள் சமாதானமாகலாம், இன்னைக்கு அந்த முடிவை எடுத்தால் ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம், இன்றைக்கு அந்த முடிவை நீங்கள் எடுத்தால் ஒரு பண உதவி உங்களுக்கு வருகிறதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக நினச்சிக்குங்க, நீங்கள் எடுக்கிற முடிவினால 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் தாண்டி இந்த முடிவு எடுக்கிறதுனாலே தோல்விகள் வருமானால் கண்டிப்பாக அந்த முடிவை நீங்கள் எடுக்காதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை
தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கும்போது அந்த முடிவு இப்பொழுது சாதகமாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த முடிவினால இனி எனக்கு எந்த விளைவும் வராது என்கிற அந்த நம்பிக்கை இருக்குமானால், அப்படி நீங்கள் முடிவெடுத்தால் அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியாய் அமையும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலர் சில முடிவுகளை எடுக்கும்போது அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயரை குறித்து கவலை இல்லை, அடுத்த காரியத்தை குறித்து கவலை இல்லை, தோல்வியை குறித்து கவலை இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்கிற முடிவை எடுக்கிறதற்கு முன்னாடி, இந்த முடிவில் நான் ஜெயிச்சிட்டா நான் எப்படி இருப்பேன், இந்த முடிவில் நான் தோத்துட்டா என்ன ஆவேன், இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லாமல் ஒரு முடிவு எடுப்பது மிக 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 தவறானது. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். இந்த உபவாச நாள், நன்றி ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு முடிவிலையும், என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய முடிவிலையும் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்கணும். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. நன்றி ஆண்டவரே, காத்திருக்கக்கூடிய பலன் எனக்கு தருகிறவர். கேளுங்க, முழு பலத்தோட ஆண்டவரிடத்தில் கேளுங்க. காத்திருக்கக்கூடிய பலன் எனக்கு தருகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய முடிவில் எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன், என்னுடைய முடிவில் எனக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், என்னுடைய முடிவை எனக்கு அங்கீகரித்து தருகிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழு பலத்தோட ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. ஒரு நாளும் என்னுடைய முடிவிலே நான் விழுந்து போகாதபடி ஆண்டவரே, என்னை குறித்து என் பிள்ளைகளை குறித்து எடுக்கிற அந்த முடிவிலே நிலைவரமாய் இருப்பதற்கு, ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு இப்பொழுது ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு நீங்க கட்டளை இடுவதற்காக கேளுங்க. கர்த்தர் தரட்டும், உங்களுக்கு ஆண்டவர் தரட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தரட்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், என்னுடைய முடிவு ஒரு பெரிய வெற்றியை எனக்கு கொண்டு வரணும், என்னுடைய முடிவு ஒரு சஞ்சலத்தை கொண்டு வரக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய முடிவில் கர்த்தர் ஒரு மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வீராக. என்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் என்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே, நான் இருக்கிற முடிவிலே கடைசி வரையிலும் நிலைத்திருப்பதற்கு சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த ஞானம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உண்டாவதாக, அந்த ஞானம் இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அந்த முடிவிலே நிலைத்திருப்பதற்கு, அந்த முடிவிலே உம்முடைய சித்தமா என்கிறதை பார்ப்பதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காய் கேளுங்க. பின்னாடி இருக்கிற வரைக்கும் கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகளுக்கு ஆண்டவரே சரியான முடிவை எடுப்பதற்கு குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, கோணலை செவ்வையாக்கி அவர்களை நடத்தி, அவரை முதிர் வயதிலும் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதத்தை உண்டாக்கப்படுவதற்காய் கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த முடிவிலே சந்தோஷப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் நம்மை உற்சாகப்படுத்தினாலும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு ஆண்டவர் நம்மேல் கர்த்தர் கிருபையாயிருப்பாராக. ஆண்டவர் அந்த ஞானத்தை கர்த்தரே நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கவனிங்க, சில முடிவுகளை நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டு பின்னாடி பாதிப்படைய பண்ணக்கூடாது. அதான் நான் என்னோடு கூட சேர்ந்து பைபிள் காலேஜில் படித்த ஒரு வாலிப தம்பி தன்னுடைய கையில் நிறைய இடத்துல தீக்காயம் வந்துருச்சு. அவனுடைய கையில் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடாமல் ஒரு நாள் கூட அவனால் இருக்கவே முடியாது.
ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் ஏதாவது போட்டு வெளியே போனால் எல்லாரும் அவனுடைய கையை பார்ப்பாங்க. ஏன்னா அவனுடைய கைகள் வந்து அப்படியே சொதன்னு வெந்திருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, என்ன உனக்கு கையில் என்னாச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு. அது வேற ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தன் நேசித்த ஒரு பெண், காதலித்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணினுடைய பேரை வந்து தன்னுடைய கையில் வந்து பச்சை குத்தி இருக்கிறான். அப்போ அந்த பச்சை குத்திறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்களேன். என்னுடைய நான் லவ் பண்ணுறேன் இந்த பொண்ணுடைய பேரை பெருசாக அப்படி பச்சை குத்துறான். பச்சை குத்தி கொஞ்ச நாளையில் அந்த பிள்ளை வந்து தனக்கு பிரச்சனையாகி இன்னொரு வாலிபனை அதை நேசித்து இப்போ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான். இப்போது இவனுக்கு அந்த பொண்ணு பச்சை குத்தி இருந்தால் சாதாரணமாக நிறைய பச்சை குத்தி இருந்தால் கூட சரி, ஒரு பூ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று அப்படின்னு விட்டுட்டு போகலாமே. அந்த பெண்ணினுடைய பேரை பச்சை கொடுத்திருந்தனால, தன்னை ஏமாற்றிட்டு போனதுனால அதை அவனுக்கு கையில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படி நான் கையில் வைக்க முடியும்? அவன் பார்க்கும்போதெல்லாம் அது ஞாபகம் வருது. அது வந்து அவனுக்குள்ள வெறிய தூண்டுது. அதனால் அதை அழிச்சே ஆகணுன்ற முடிவில் வேற எதுவுமே பண்ண முடியாமல் அதை அழிக்கிறதுக்கு தீக்காயம் வச்சு தான் அழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அதனால அந்த நெருப்பினால் தன்னுடைய கை முழுவதும் டேமேஜ் ஆகி அதுக்கு பிறகு எங்கே போனாலும் அவன் இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில முடிவுகள் வந்து நமக்கு வந்து அந்த முடிவு எடுத்தால் அது பெர்மனண்டாக இருக்கும். அது பெர்மனண்டாக இருக்கும், அதை மாற்றவே முடியாது. பாருங்கள், நம்முடைய வந்து பேப்பரில் வந்து 3 விதமான எழுத்து இருக்குது. ஒன்று பென்சிலில் எழுதுறது, இன்னொன்று வந்து பென்னில் எழுதுறது, இன்னொன்று வந்து மார்க்கரில் எழுதுறது. கவனிங்கள், இந்த 3 விதமான 3 விதமாக இருக்குது. ஒன்று, நிறைய பேர் இந்த கணக்கு எழுதி கடைசியில் டோட்டல் போடும்போது அந்த டோட்டலை எப்படி தான் எழுதுவாங்க? நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போய் பாருங்கள், ஓனர்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், அவங்களுடைய டேபிளில் பென்னு மட்டும் இருக்காது, கண்டிப்பாக என்ன இருக்கும், பென்சிலில் இருக்கும். அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவன், ஒரு ஹை அஃபிஷியலாக இருக்கிற தலைவர்கள் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து திருத்துறது கூட எதெல்லாம் திருத்துவாங்க, அவங்க பென்சிலில் தான் திருத்துவாங்க. ஏன் அவங்க பென்சிலில் திருத்துவாங்கன்னா, ஒரு டைம் அவர்களை எழுதுகிற அந்த எழுத்துக்கு வந்து அவங்க ரொம்ப வேல்யூவாக அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா எழுதுகிறவர் பெரிய இப்போ நல்ல ஆள் தெரியுமா, முக்கியமான ஆள் தெரியுமா, அதனால அவங்க எழுதும்போது பென்சிலில் எழுதி ஒருவேளை தப்பாக போச்சுன்னா அதை என்ன பண்ணணும், அழிக்கணுன்றதுக்காக அப்படி தான் எழுதுவாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அந்த ஞானங்கள் இருக்கிறது. அந்த பென்சிலில் எழுதுறதை அழிச்சிடலாம், பென்னில் எழுதுறதை அழிக்க முடியாது, மார்க்கரில் எழுதுறதை அழிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வந்து ரப்பர் வச்சு அழிச்சிடலாம். ஆனால் சில முடிவுகளை நீங்கள் எடுத்தால் அதை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, பெர்மனண்டாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்களே ஆனால் 100 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம், 50, 20 வருஷம், இந்த மாதிரி லாங் டைம் ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமானால் அந்த முடிவை எடுக்கிறத நீங்கள் எப்படி எடுத்துடக்கூடாது சொல்லுங்க? அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. இந்த ஜெபத்தில் ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் முழுதும் உங்களுக்கு இப்போ 25 வயசாக இருக்கலாம், நீங்கள் ஒரு 75-80 வயசு ஆகிறதா இருந்தால் இன்னும் உங்களுக்கு 60 வயசு இருக்குது. இந்த 60 இயர்ஸ் 60 வயதை நீங்கள் கடக்க போகிறீர்கள். அந்த 60 வயதில் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து சரியானதாக இருக்குமா? அது லாங் டைம் ப்ராசஸ். அதுக்காக எடுக்கிற முடிவை இப்பொழுது அவசரப்பட்டு ஞானம் இல்லாமல் யோசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் எடுத்து 6 நாளில் 6 மாதத்தில் 6 வருஷத்தில் அந்த முடிவில் நான் தோற்று போயிட்டேன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருமானால் மிச்சம் இருக்கிற அந்த 50 ஆண்டுகளும் உங்களுக்கு தோல்வியாக வந்து விழுந்துடும். அதனால் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லாரும் கேட்க போகிறது, ஆண்டவரே, ஒன்றே ஒன்று, நாங்கள் எடுக்கிற முடிவிலே எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கிருபையாய் தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீதிற்கு அந்த ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் எனக்கும் அந்த ஞானத்தை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமேன். என் குடும்பத்திற்கும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறார்களா? அந்த முடிவு எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் சொல்லணும், நீ எடுக்கிற முடிவின் நிமித்தமாய் உனக்கு
ஆபத்து வருமா என்கிறதை எப்போ யோசிக்கணும்னா வரும் முன். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கணக்கு பார்த்து, செல்லும் செலவை கணக்கு பார்த்து, அது முடியுமா முடியாதா, பண்ண முடியுமா, நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை யோசிச்சுட்டு அதற்கு பிறகு முடிவெடுப்பாயானால் நீ மாளிகையை கட்டலாம். ஆனால் நீ எடுக்கிற முடிவு தவறாய் போனதானால் உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த காரியத்தை சரியாய் செய்ய முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களுக்கு அறிவை தாரும், எங்களுக்கு புத்தியை தாரும். நாங்கள் எடுக்கிற முடிவு எங்களுக்கு ஆபத்தானதாய் அல்ல, நாங்கள் எடுக்கிற முடிவு எங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் அமைவதற்கு எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தருகிற ஒரு கர்த்தர். ஆமேன். கைகளை உயர்த்தி எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தருகிற ஆவியானவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர், எனக்கு இப்பொழுது உம்முடைய வல்லமையை கற்றுத் தருகிறதற்காக நன்றி. ஹalleluya. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தும் ஆவியான. இப்ப எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி ஆவியானவரே, இயேசப்பா, ஞானத்தை தருகிறவர், கர்த்தர் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரையப்பா. இப்போ இது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்திற்கு சொல்லிக்கொண்டே ஆவியானவரே, ஏசப்பா, ஏசப்பா, ஆவியானவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. நேற்றைய தினத்தில் ஒரு போதகரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அந்த போதகர் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை அவர்கள் சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருடைய மனைவி குழந்தைக்காக எதிர்பார்த்து வயிற்றில் குழந்தை உருவானது. டாக்டர் இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வியாதி இருக்குது, கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதி. என்னன்னா வெளியே இருந்து ஒரு சிரிஞ்சு வச்சு குழந்தை உள்ளே இருக்கிற குழந்தையினுடைய பிளட்டை சுத்திகரிக்கணுமா. அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்கிற அந்த பிளட்டை எடுத்துட்டு அந்த பிளட்டை சுத்திக்கணும். அப்போ தான் குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்களாம். ஆனாலும் ஆண்டவர் மேலே ஒரு பெரிய விசுவாசம். அடுத்த நாள் டாக்டர் வாங்கன்னு சொன்ன உடனே போய் உட்காந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த பாஸ்டர் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த குழந்தைய கொடுத்தது கர்த்தர், ஜீவனோட அவர் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். பரவாயில்ல, அப்படி வியாதியோட இந்த குழந்தை பிறந்தா கூட நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த குழந்தைக்கு பிளட்டை எடுத்துட்டு திரும்ப அதுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு பணமும் இல்லை, நாங்கள் அதை செய்யவும் மாட்டோம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கொடுத்தது தானே, எப்படி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உடனே அங்கே இருக்கிற அந்த டாக்டர்ஸும் நர்ஸ் எல்லாருமே
ரொம்ப கேவலமான ஒரு பார்வை பார்த்தாங்களாம். எப்படின்னா, இவ்வளவு படிச்சுட்டு இருக்கிற அந்த உலகத்தில், இத்தனைக்கும் அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் வந்து என்ன அப்படின்னா அவங்க நர்ஸு. அவங்க நர்ஸு மட்டும் இல்லை, அந்த நர்சிங் ஸ்கூலில் வந்து அவங்க டீச் பண்ணுறவங்க. நீ அந்த டாக்டர் பார்த்தா, என்னம்மா நீ போய் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறவா, நீயே இப்படி கோமாளித்தனத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாமா. ரொம்ப ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக இல்லை, நாங்கள் பிலீவ் பண்ணுறோம், ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சால் செய்யட்டும், இல்லைன்னா பரவாயில்ல, இதான் அவங்க முடிவானா, ஸ்ட்ராங்கான முடிவை தான் அப்படின்னு சரின்னு கடந்து போனார்கள். ஒரு 15 நாள் டேப்லெட் கொடுத்து 15 நாள் தாண்டி இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டை வந்து முந்தின நாளைக்கு எடுத்துருக்குறாங்க. முந்தின நாளைக்கு அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு அந்த டாக்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அந்த குழந்தைக்குள்ளே இருந்ததனுடைய அறிகுறியே தெரியல. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நடந்ததுதான் எங்களுக்கு நடந்துருச்சு. உலகத்தில் சில பேர் நம்ம சில வார்த்தை சொல்லும்போது நம்மளை ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, ஆனால் அதே இது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும்போது நம்மளை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சுற்றி இருந்த அந்த டாக்டர்ஸ் எப்படி கேவலமாக பார்த்தாங்களோ அத்தனை பேரும் ஆச்சரியமாக என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் ஆலோசனையும் அவர் ஒருவரே தருவாராக. இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற சிலர், பாஸ்டர் எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு தைரியமே இல்லை, அப்படி விசுவாசமாக என்னால் சொல்ல முடியல, நம்பிக்கையை என்னால் சொல்ல முடியல, ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்களே, நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த போதகரை அவ்வளோ பெரிய தைரியத்தை குறித்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறதற்கு ஆண்டவர் அவரை பலப்படுத்துவாரானால் உங்களுக்கும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பவரை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். உங்களுடைய முடிவுகள் வந்து சில நேரத்தில் மற்றவர்களுக்கு அற்பமாய் தெரியலாம். மற்றவர்களுக்கு இவன் என்ன இப்படி ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறானே, ஒரு பைத்தியக்காரி மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறியே அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த முடிவை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்த முடிவின் நிமித்தமாய் யாரெல்லாம் உங்களை பைத்தியக்காரர்களைப் போல பார்த்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டிய ஒரு நாள், பார்க்கக்கூடிய ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் என்று நம்புகிறேன். நம்புறவங்க கைகளை மேலே தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து, ஆமேன் என்று ஆமோதித்து, இன்றைக்கு தெரிகிற அந்த காரியத்தை வெற்றியாய் மாற்றுகிறவர், ஹல்லேலூயா, இதுதான் சரியானது என்று கர்த்தர் சொல்ல வைக்கிறதுக்கு வல்லவராய் இருப்பார். ஆமேன். அதனால எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்மேல் கிருபையாயிரும், என்மேல் தயவாயிரும், எனக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பவர் யார் தான் தருவார் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி தரும் கர்த்தர் ஒருவரே தருவாராக. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டில் வந்து லாஸ்ட்டாக நம்ம நடத்தின இந்த சர்ச்சு டெடிகேஷன் ப்ளஸ் வந்து அந்த 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர், 12 மணி நேர ஜப திருவிழா. இந்த 12 மணி நேர ஜபம் நடத்துவது என்கிறது வந்து ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படின்னா நான் வந்து என்னமோ சரி ஓகே, நம்ம தான் நிறைய மீட்டிங் நடத்துறதுனால 12 மணி நேரம் ஜபம் தானே, நம்ம 21 நாள் ஜபம் நடத்தியிருக்கிறோம், 100 நாள் ஜபம் நடத்தியிருக்கிறோம், இதென்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த முடிவை எடுத்து அதுக்கு பிறகு அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சிருச்சு, ஐயோ இல்லை, நம்ம பார்க்குறதெல்லாம் வெறும் 1000-2000 க்ரௌடு, இங்கே வரப்போகிறது 40,000-50,000 பேர். இவ்வளோ பெரிய க்ரௌடை வச்சு 12 மணி நேரம் ஜபத்தை முடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸு இன்னென்னதெல்லாம் தேவைப்படுதுன்னா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம தெரியாமல் எடுத்துட்டோம் போல. அப்போ நான் 2-3 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, என்ன உங்களுக்கு இது கூட தெரியாதா, என்னப்பா ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க, அது எவ்வளோ செலவாகுன்றதை கணக்கு போட்டிங்களா, அது என்னென்ன பண்ணணுன்றது தெரியும், எத்தனை வாலண்டியர்ஸ் வேணும்னு உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் வித்தியாசமாக பேசிட்டாங்க. கலங்கிட்டேன். அப்போ நேர போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இந்த முடிவு நான் எடுத்தது உண்மையிலே சரியா தவறா எனக்கு தெரியல, ஆனாலும் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்காக, உங்கள் ஊழியத்தை செய்வதற்காக இந்த முடிவை எடுத்தேன். எனக்கு தப்பான்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு உதவி செய்கிற கண்மலை நீர். 1% கூட என்னுடைய பேர்ப்புகளுக்காக இது எடுக்கலைன்னு உங்களுக்கு தெரியும். முழுக்க உங்கள் நாம மகிமைப்படணுன்றது தான் செஞ்சுருக்கிறேன். அதனால உங்கள் நாம மகிமைக்காக எதை கேட்டாலும் நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்.
இந்த முடிவு உண்மையான நல்ல முடிவாக இருக்கும்னா எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் தான் இந்த சமாதானத்தை எனக்கு தரணும், உங்களை தவிர வேறு யாரும் தர முடியாது. இந்த ஜெபம் முடியும் போது ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் ஊழியக்காரர் எப்போ வந்து சின்ன சின்ன உதவிகள் அவருடைய ஊழியத்துக்காக நான் செய்வேன். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவருடைய திருச்சபைக்கு ஒரு மேட் ஒன்று வாங்கிட்டு போனார். அப்போ அவர் வந்தார். வரும்போது என்னிடத்துல சொன்னார், அவர் ஒரு இடம் ஒன்று பார்த்துட்டு இருந்தார், வாடகைக்கான இடம். அப்போ அந்த என்ன பாஸ்டர் ஆச்சு, அந்த வாடகைக்கான இடம் கிடச்சிச்சா அப்படின்னா, ஐயோ பாஸ்டர், அந்த வாடகைக்கு இருக்கிற அந்த கேட்ட இடம் வாடகை 5000 ரூபாய் தான், ஆனால் அட்வான்ஸ் 50,000 ரூபாய் கேட்டாங்க. 50,000 ரூபாய்க்கு நான் எங்கே பாஸ்டர் போவேன், அதனால அந்த இடம் வேண்டான்னு நினச்சேன். அப்பாட்டா இடம் வேண்டான்றாரு, அப்பாவுடைய இடம் தான் அந்த இடம் வேண்டான்றாரு. மகன் ஃபோன் பண்ணி பேசுகிறார், என்ன பாஸ்டர் நீங்கள் அந்த இடம் வேணும்னு கேட்டீங்க எடுக்கலைன்னு. உடனே இவர் மகன்கிட்ட சொல்கிறார், இல்லை அப்பா கேட்குற அளவுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, அதனால அந்த இடம் வேண்டான்னு நான் நினச்சேன். உடனே அடுத்த நிமிஷம் அந்த அப்பா மகன் சொல்கிறாரு, பாஸ்டர் தெரிய வேண்டாம், அந்த அட்வான்ஸ் முழுக்க என்ன கொடுத்துட்றேன், நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுக்குறது மாதிரி அப்பாட்ட கொடுங்க. அப்படி கொடுத்துட்டார் பாஸ்டர். எனக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. இந்த மாதிரி அப்பா மகன், ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாரு, நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ அந்த இடத்துல தான் ஆலயம் நடந்துட்டு இருக்குது, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன உதவிக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்தினார், இல்லை இந்த முடிவோட என்னுடைய கர்த்தருடைய கரம் இருக்குது அப்படின்னு. கர்த்தர் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த காரியங்களை ஆண்டவர் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் வெற்றியாய் ஒரு குறைவுமே இல்லாமல் கர்த்தர் கிருபையாய் நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அதை மாற்றினார். அப்போ இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் கலங்கி போயிருக்கலாம், நான் எடுத்த முடிவு தப்பா, நான் எடுத்த முடிவு தவறானதா, ஆண்டவரேன்னு நான் நம்புறேன். கர்த்தர் கையில கொடுங்க. ஆண்டவரே, இந்த முடிவு தவறானதா இருந்தால் என்னை விட்டு எடுத்து போடும், இந்த முடிவு சரியானதா இருந்தால் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தாங்க, எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் என்று ஜெபியுங்கள். உங்களுடைய முடிவோடு கர்த்தருடைய கரம் இருக்கும், உங்களுடைய ஆலோசனையோட கர்த்தருடைய ஆலோசனை இருக்கும். அவர் உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர், நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை சொல்லுவோம். முடிவை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னுடைய முடிவை கனம் பண்ணுகிற கர்த்தர், என்னுடைய முடிவை அங்கீகரிக்கிற கர்த்தர், என்னுடைய முடிவிலே பிரியப்படுகிற கர்த்தர், என்னுடைய முடிவை பிளஸ் பண்ணி எனக்கு கொடுக்கிற கர்த்தர். ஆமென். என்னுடைய முடிவை எனக்கு வெற்றியாய் மாற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், என்னுடைய முடிவிலே என்னுடைய தடுமாற்றத்தை மாற்றுகிற கர்த்தர், என்னுடைய முடிவுக்கான தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், என்னுடைய முடிவுக்கு நேராக என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரையும் எழும்பி நின்று கர்த்தரிடத்தில் கேட்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய முடிவை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அதை பிளஸ் பண்ணி கொடுக்கிற கர்த்தர், இன்று என்னோடு கூட இருப்பீராக, இன்று என்னோடு கூட இருப்பீராக. ஹல்லேலூயா. உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, நிலைப்படுத்துங்க ஆண்டவரே, நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய முடிவில் நான் கவனமாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும், எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. அதை நினைத்து ஒரு நாளும் வருத்தப்படாமல் சந்தோஷப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு ஆச்சரியமாய் தருவீராக. ஆமென். என்னை காண்கிற தேவன், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், முன்னும் பின்னும் நெருக்கி அவருடைய கரத்தை என்மேல் வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே, என்னுடைய முடிவில் என்னோடு கூட நீர் இருப்பீராக. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இந்த ஜெபத்தில் இருக்கிறீர்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எடுத்திருக்கிற முடிவுகள் ஆண்டவருக்கு பிரியமானதான்னு கேளுங்க. நீங்க எடுக்கிற முடிவில் ஆண்டவர் மகிமைப்படுவாரான்னு கேளுங்க. நீங்க எடுக்கிற முடிவில் நீங்க தோற்று போயிட்டீங்கன்னா அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்க பண்ணுன்றதை நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யார் என்னை முடிவெடுப்பதற்காய் தூண்டினாலும் என்னுடைய இருதயம் சரியான ஒரு முடிவை மட்டும் எடுக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர். கேளுங்க, அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எனக்கு அந்த கணவனாருக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர், என் மனைவிக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர், என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர், என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர்.
முடிவில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கிருபை. நான் சில முடிவுகளை எடுத்து தோற்று போய் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் எடுத்த முடிவு தப்புன்னு இப்போதான் ஆண்டவரே எனக்கு தெரியுது. நான் எடுத்த முடிவு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே கெஞ்சி கேட்குறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபம் கண்டிப்பாக தொடரக்கூடாது. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் இதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சாபம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தொடரக்கூடாது. இந்த வருத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தொடரக்கூடாது. என் பிள்ளைங்க ஒரு தப்பான இதே மாதிரி ஒரு முடிவை எங்க பிள்ளைங்க எடுக்க கூடாது ஆண்டவரே. ஹalleluya. ஒரு விஷயம் கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. வாலிப தம்பி தங்கச்சிக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு விரோதமாக நிற்பாங்க. இந்த முடிவு எடுக்காத, இந்த முடிவு வேண்டாம், இந்த முடிவு ஒன்று ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும், இந்த முடிவு ஒன்று ஏமாத்திரும், இந்த முடிவு நல்லதில்லை, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், என் வயசில் சொல்கிறேன், இந்த முடிவு எடுக்காதேன்னு சில நேரத்தில் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ அம்மா அப்பா சொல்லும்போது பிள்ளைங்க அவங்கள்ட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ மட்டும் அந்த முடிவு எடுத்தல, நீ மட்டும் அந்த முடிவு எடுத்தல, ஏன் யார்கிட்ட கேட்டு நீ அந்த முடிவு எடுத்த? அவங்களை பெற்றெடுத்த அந்த அம்மா அந்த முடிவை எடுத்து அவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து அந்த முடிவினால எவ்வளோ பெரிய விளைவை சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு இந்த பிள்ளை கண்ணார பார்க்கும். இந்த பையன் கண்ணார அதை பார்ப்பான். ஆனால் கூட அந்த இடத்துல என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ மட்டும் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்த, நான் எடுக்கிறத மட்டும் இன்னைக்கு தப்புன்னு சொல்ல வந்த. இல்லை, உங்க அம்மா ஏன் அப்படி கத்துறாங்க, உங்க அப்பா ஏன் அப்படி கத்துறாங்கன்னா அவங்க அந்த முடிவு எடுத்து அவங்க தோற்று போய் கஷ்டப்பட்ட அந்த பாரத்தை நீங்க சுமக்க கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த முடிவை நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அதை கீழ்ப்படியாம உங்க மேல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை, இன்னைக்கு இருக்கிற பாசத்தை, 4 வருஷம் 5 வருஷ பழக்கத்தை வச்சு நீங்க நிர்ணயம் பண்ணி ஒரு முடிவெடுத்து உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்க கண்டிப்பா தீமையில கொண்டு கண்டிப்பா நிறுத்தாதீங்க. ஆண்டவரே, எனக்கு முடிவெடுக்க தெரியல, நீங்க அதற்கான ஞானத்தை கொடுங்கன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய பவர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அது ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. அதுதான் பெரிய குவாலிட்டி, அதுதான் ஒரு பெரிய தலைமைத்துவம், அதுதான் பெரிய அதிகாரம். அது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க வேண்டும், கண்டிப்பாக வேண்டும், அவசியமான ஒன்று, ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த சட்டை, இந்த பேண்ட் இதுதான் இன்னைக்கு போடுவேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவில் நிலைச்சிருக்கணும். இல்லை கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது அது பிடிக்கல, அப்படி தூக்கி போட்டு இன்னொன்று தூக்கி போட்டு பிடிக்கலன்னு போனீங்கன்னா உங்களால் நேரத்துக்கு போக முடியாது, எங்கேயுமே நேரத்துக்கு போக முடியாது. அந்த முடிவு எடுக்கிற அத்தாரிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம சர்ச்சில் இந்த பலிபீடத்தை பார்க்குறீங்க பாருங்க. இது கட்டி முடிக்கும் போது இது இன்னும் ஒரு 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 அரை அடி, ஒரு 6 இன்ச் இந்த மேடை கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன், 6 இன்ச்சு கீழே இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், நிறைய வசதிகள் இருந்திருக்கும். நீங்கள் நீங்கள் நிற்கும்போது நான் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கழுத்து, இந்த முதுகு அதிகமாக வலிக்காது. அப்படி கொஞ்சம். இன்னொன்று, நான் பார்க்கும்போது கொஞ்சம் கீழே இருந்தால் உங்களை ஆன்லைனில் இருக்கிறவங்கள கரெக்டாக கேமராவை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், உங்களையும் பேசுகிறது மாதிரி கரெக்டாக பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ஹைட்டாக வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இரும்பை நடும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 16 தூண் இருக்குதுன்னு வைங்களேன். கீழே 16 தூண் இருக்கிறதுனால இந்த 16 தூணையும் அரை இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சுட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப திக்கான இரும்பு, ரொம்ப கெட்டியான இரும்பு. அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே கட் பண்ணியிருக்கிறோம், மிஷினே புகஞ்சிடும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அதை கேஸ் கட்டிங் கொண்டு இங்கே வச்சு அதுக்கப்புறம் அது கரெக்டாக கட் பண்ணி அதை தேய்ச்சி அதுக்கப்புறம் வச்சா அது பண்ணிக்கலாம். சரி, இனி இந்த அரை அடிக்காக நம்ம இன்னைக்கு கேஸ் கட்டை கொண்டு அது 2 நாள் டிலே ஆகி அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சு இதை பண்ணணுமா? சரி பண்ணிடுவோம், அந்த அரை அடி இருந்தால் போகுதுப்பா, அது கத்தர் சித்தம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு.
அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுதான் ஃபஸ்ட்டு லேயர். அதுக்கு மேலே திருப்பி வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம், அதுக்கு மேலே ப்ளைவுட்டு, அதுக்கு மேலே மேட்டு, இந்த மாதிரி இத்தனை ஒர்க்கை பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு ரூம் இருக்கிறதுனால அடியில் ஃபால் சீலிங். இத்தனை ஒர்க்கை பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அந்த அரை அடி மட்டும் சொல்லுங்களேன், அந்த அரை அடி மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருந்துருக்கலாம்ல. இறக்கி வச்சுருந்தா இந்த கழுத்து வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, இவங்களை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ சரி அந்த அரை அடியை இறக்கலாம் அப்படின்னு நினச்சா இல்லை, ரொம்ப கஷ்டம். இறக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதில் நிறைய நஷ்டம் இருக்குது. இந்த பிளைவுட்டெல்லாம் கழட்டணும், இதெல்லாம் கழட்டணும், எத்தனை லேபர் ஆகும், கீழே பண்ணியிருக்கிறதெல்லாம் கழட்டணும். சரி இவ்வளோ நம்ம செலவு பண்ண முடியாது, இதுவே சரி இருக்கிற வரைக்கும் இதுவே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு விட்டாச்சு. அதை மறந்துட்டேன்னு வைங்களேன். அப்போது கொஞ்சம் இருக்குது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நினச்சி எடுத்த ஒரு முடிவு, இந்த பலிபீடம் எத்தனை நாள் இருக்குதோ அன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன தான் இருக்கும், ஐயோ அந்த அரை அடியை விட்டோமே, ஐயோ அந்த அரை அடியை விட்டோமே, ஐயோ அந்த அரை அடியை விட்டோமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை ஒருவேளை உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக நான் சொன்னாலும் இதனுடைய ஆழம் ரொம்ப அதிகம். சில விஷயங்களை வந்து பரவாயில்ல இதானே நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி சில சூழ்நிலைகளையும் சில அவஸ்தரத்தையும் காரணம் காட்டி நம்ம எடுக்கிற முடிவு அப்புறம் காலம் முழுதும் நமக்கு என்னவா வந்துடும்னா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது பிரச்சனை இல்லை, இது நான் உங்களுக்கு சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் என்ன அளவாக பார்க்க போகிறீங்க, இங்கே வந்து ஒரு டேப் எடுத்து அளந்து பார்த்து பாஸ்டர் இது ஒன்று அரை அடி கீழே இருக்கலாம்னா அப்படியே சொல்ல போகிறீங்க. உங்கள் பார்வைக்கு இந்த மேடை எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, அழகாக உங்கள் மூஞ்சியை பார்க்குற மாதிரி இருக்குது பாஸ்டர், கரெக்டாக இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, அவங்களுக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஆனால் எனக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆனால் சில முடிவுகள் வந்து சிலருக்கு தெரியாவிட்டாலும் நமக்கு அது ஆபத்தாய் மாறிவிடும். அதனால் இந்த ஞானத்தை யார் தான் தரணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஒருவரே நமக்கு தரணும். ஸோ இது வந்து வெறும் மேடையாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதுவே வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, மேடை பரவாயில்ல, வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா இங்கே நிறைய பேருக்கு அவங்க எடுத்த முடிவு மேடையில் இல்லை, அவங்க எடுத்த முடிவு எங்கே தெரியுமா சொல்லுங்க, அவங்க எடுத்த முடிவு வாழ்க்கையில், அவங்க எடுத்த முடிவு வாழ்க்கையில். இந்த வாழ்க்கையில் முடிவெடுக்கும் போது மட்டும் கண்டிப்பாக தேவ ஞானம் உங்களுக்கு மிக அவசியம். குழம்ப வேண்டாம், தடுமாறவும் வேண்டாம். ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா, எடுக்கிறதுக்கு முன்னாடி பல ஆயிரம் டைம் யோசிச்சிட்டோம், எடுத்து முடிச்சு அதில் ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சா, இனி நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் கிருபையை கேட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் வெற்றி. குழம்ப வேண்டாம். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. எத்தனை பேர் கேட்க போறீங்க? உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் இருப்பாங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய தலை மேலே கையை வச்சு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளை எடுத்த முடிவில், என் பிள்ளை எடுத்த முடிவில், என் பிள்ளை எடுத்த முடிவில் கவனமாக இருப்பதற்கு சொல்லுங்க. பலன் தருகிற கண்மலை, பலன் தருகிற கண்மலை, பலன் தருகிற கண்மலை, என்னை காண்பவர். ஓ ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. சொல்லு. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. அப்பனே, எங்களை சரியாய் நடத்துகிறவர் நீதானே.
எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுவோம், நடந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பா, என்னை காண்பவரே, தினம் காப்பவர். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. பாடு, முன்னும் பின்னும் சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். திருக்கரத்தால், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. சொல்லுவோம், திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றே. இப்ப கைய மேல தட்டி நன்றி ராஜா, இயேசுவே, இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என் காருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே அப்பா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. ஓ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ, அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இப்ப சொல்ல, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திரு. அப்பா, இந்த பாடலை பாடும்போது என் பிள்ளைகளுக்கு முடிவில் நீங்க, அவங்க வாழ்க்கையில நீங்க, எங்க சன்னதி வாழ்க்கையில நீங்க. ஓ ஹல்லேலூயா. நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அழுவது எல்லாம் அறிந்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. உடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய மாறாத கிருபை, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய பலன் தாரும் ஆண்டவரே. என்னென்ன முடிவுகளை எடுத்து தோற்று போயிருக்கிறோமோ, இந்த முடிவு சாகிற வரைக்கும் என்னை தொந்தரப்படுத்துமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகள் எடுத்த அந்த தவறான முடிவின் நிமித்தம் எடுத்த அந்த விளைவுகளை மாற்றும் அப்பா. மாற்றும் ஆண்டவரே, நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து, ஆன்லைனில் வசதி இல்லாதவர்கள் செய்ய வேண்டாம், நம்ம எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து இந்த உபவாச கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேர் மேலே ஒரு கிருபை இருக்கணும்.
சர்ச்சில் வந்திருக்கிறவங்க, இன்னும் ஆன்லைனில் நிறைய பேர் லைவில் கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெபம் முடிய முடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு செய்யணும். அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கர்த்தர் தரணும். அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரணும். ஆண்டவர் இன்றைக்கு 2 விதமாக நம்மோட பேசினார். ஒன்று, நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவேன்னு பேசினார். இன்னொன்று, நம்முடைய முடிவு எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று கர்த்தர் பேசி. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற இந்த ஒரு ஜெபம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிற தேவ பிள்ளையானாலும் ஒரு அற்புதம் நடக்கணும். உடைய வியாதியில் ஒரு அற்புதம் நடக்கணும். உடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். குழந்தையினுடைய காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த கடன் காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். வேலை காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். வருமான காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பா, என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஐயா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எந்த கையை கோர்த்து பிடித்திருக்கிற பிள்ளையா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்து இந்த ஜெபத்தை அட்டன் பண்ணாலும் அந்த இடத்துல தேவனுடைய மகிமையின் கரம் இப்பொழுது வைக்கப்பட்டு இந்த ஜெபத்தில் அவங்க என்ன மன கஷ்டத்தோடு இருந்தாலும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு வெற்றி வேணும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி என் பிள்ளை சாட்சியோட நிற்கணும், 3 சாட்சியோட நிற்கணும். ஆண்டவரே, இந்த மாதம் நீ வாக்கு கொடுத்தீங்கல்ல, ஒரு 3 சாட்சியை உன் வாயிலிருந்து சொல்ல கேட்பாங்க. ஸ்பெஷலான ஒரு 3 சாட்சியை நீ சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. வருகிற மாதம் கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 1ஆம் தேதி எங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து அந்த 3 சாட்சியும் பிறப்பிக்கப்படுவதற்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை அவர்களோடு தங்கி இருப்பதாக. ஆமென். தேவ தயவு தங்கி இருப்பதாக. ஸ்பெஷலாக ஒரு 2 ஜெப குறிப்புக்காக மட்டும் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக என்ன ஜெப குறிப்புக்காகன்னா, ஒன்று நம்ம சபைக்காக, ஒன்று நம்முடைய தேசத்துக்காக. இப்போது சமீப காலமாய் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், அதுவும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பிடிப்பு, ஆண்டவர் மேலே ஒரு பாசம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பரிசுத்தம், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறத நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அது எதனாலன்னு தெரில. ஆனாலும் ஒரு கூட்ட பிள்ளைகள் ஆண்டவரை சேவிக்கிறார்கள். ஆனாலும் நிறைய பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காகவே இல்லை. அம்மா ரொம்ப ஃபெய்த்தில் இருக்கிறாங்க, அப்பா ரொம்ப ஃபெய்த்தில் இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைங்க அப்படி இல்லை. இன்னும் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கடந்த நாட்களிலே நடந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், அந்த வாலிபர்களுக்குள்ள நடந்த நிகழ்ச்சியில் அதிகமான வாலிபர்கள் வந்து அந்த அந்த கே இந்த மாதிரி அசுத்தமான அந்த பாவத்தில் வந்து இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய பேர் கிறிஸ்தவ பேராக இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னணியில் ரொம்ப பாடகர்களாக இருந்த சின்ன ஒரு குட்டி பையன். ஆனால் இன்றைக்கி அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி தன்னை வெளிப்படுத்தி, நான் அப்படி இல்லை அப்படின்னு தன்னுடைய உருவத்தை எல்லாம் மாற்றி, நீங்கள் பார்த்தா தெரியும், நிறைய அந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய பேர், நீ வேணா ஆண்டவரை கும்பிடு, நான் ஒன்றும் அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு. அதனால் ஒரு அற்புதம் நடக்கணும். நிறைய அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நானே சொல்கிறேனே, அது யாரை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்முடைய திருச்சபை வாசலுக்குள்ளே இருந்து கூட இந்த கூலிப் அப்படின்ற ஒரு போதை பொருள் வந்துருக்குது. கூலிப் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது எப்போன்னா, இந்த விபிஎஸ் நடந்துச்சு பாருங்கள். இந்த விபிஎஸ்க்கு நிறைய பிள்ளைங்க வெளியிலேருந்தெல்லாம் வந்தாங்க, நிறைய அந்த சைடில் அந்த கிராமத்துலேருந்தெல்லாம் வந்தாங்க. பட் யார் யூஸ் பண்ணான்னு தெரில. விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகள் வந்து வயசு என்ன 13 வயசு உள்ள பிள்ளை தான் வந்தாங்க. ஆனால் தினம் 1-2 நான் கண்டெடுத்தேன் சர்ச்சுக்குள்ளே. தினம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 எடுக்கும். பார்த்தீங்கன்னா யாரோ அந்த பசங்க வந்து போதை பொருளை யூஸ் பண்ணி அந்த ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போதே அவன் கீழே போட்டிருக்கிறான். அப்போ வந்து ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப கவனமாய் அதனால் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போகிறோம். அவர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை வரணும். அவர்களெல்லாம் நிறைய பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமான சாட்சிகளாக மாறணும். மிஷினரிகளாக வாழ ஒப்பு கொடுக்கணும். அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் இதற்காக பாரப்பட்ட, ஆண்டவரே ஒரு கிருபையை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. வேகமாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும், சிறு பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும். எல்லாரும் கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அதில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க ஆண்டவரே.
மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருடைய பிள்ளைங்க அப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைகளை தொட்டு சந்திங்கப்பா. அந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த கொடுமையான பழக்கத்திலிருந்து அந்த பிள்ளைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. அவர்களை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த தாயாருடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. அந்த தகப்பனாருடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. மறைஞ்சிருந்து எந்த பிள்ளைங்க அப்படி செய்யறாங்களோ அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இறங்குங்கப்பா ஏசப்பா. அவங்கள தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. பக்தி உள்ள வீட்டில் வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளைகளே இப்படி இருப்பாங்கன்னா பாவிகள் என்னப்பா செய்வாங்க? தகப்பனே, ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் அதில் சிக்காதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஆமென். So thank you Jesus. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பின்னாடி இருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய மகிமை தாங்க.